திமுக இவர்களுக்கு இன்னும் அழைப்பு விடுத்ததாகவே நமக்கு தெரியலை. ஏன்னா விசிக இருக்கிற கூட்டணியில் பாமக இடம்பெறாது, பாமக இருக்கிற கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்று அது ஒரு நீண்டகால பகைமை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அதை கடந்து ராமதாஸை உள்ளே கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்ததாக இந்த நிமிடம் வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. அப்போ அவர் விரும்புகிறார், இது ஒருதலை காதலாக தான் தெரியுது. அவர் உள்ளே வரலான்னு விரும்புகிறாரு. திமுக விரும்பணுமே. திமுகவில் ஏற்கனவே காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, எல்லா கட்சிகளும் இருக்குது. விசிக இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, வேல்முருகன் இருக்கார், பல அரசியல் கட்சி இருக்காங்க, கமலஹாசன் இருக்கார். ரொம்ப வலுவான கூட்டணி இருக்குது, மிக நெரிசலான கூட்டணி இருக்குது. இவரை சேர்த்து தான் அந்த இடத்த நிரப்பணுங்கிற இடம் திமுகவுக்கு இல்லை. விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெறலையா? இப்போ வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்காக ராமதாஸிட்ட மன்றாடி தான் திமுக அந்த வாக்கு வங்கியை பெறணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியில் மிகப்பெரிய முதன்மை பொறுப்புகள்லேயே, இரண்டாம் கட்ட பொறுப்புகள்லையும் முதன்மை பொறுப்புகள்லையும் பல பேர் இருக்கிறாங்க. அதனால் இதுவே ஒருதலை காதலாக தான் எனக்கு தெரியுது. தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்குது.